ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமா அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க. நாங்க நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், ஸ்பெஷலான அதிர்ஷ்டம் என்ன இருக்கிறது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டுமே யூனிக்காக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோங்க. தொகுத்து வழங்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வாங்க செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் 4ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க, ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கையான கிரக அமைப்புகள் அமைந்துள்ளதுங்க. இன்றைய தினம் முழுவதும், அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முழுவதுமே நமது மீனராசி அன்பர்களுக்கு சந்திராசிரமம் இருக்குங்க. எப்போ உங்களுக்கு சந்திராசிரமம் முடிவடையுது அப்படின்றத இந்த வீடியோ இடையில சொல்றேன். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சந்திராசிரமம் இருக்கிறதுனால முக்கியமான சில விஷயங்களை கவனிச்சிங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அழகாக மாறுங்க. என்னென்ன விஷயங்கள் பார்க்கும்போது, முதலாவதாக நீங்க உங்க சிந்தனை போக்குல கொஞ்சம் கடிவாளம் போட வேண்டியது ரொம்ப முக்கியம். நிறைய விஷயங்களை ஆசைப்பட்டு நீங்க இன்றைய தினம் தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஆசைகளை கண்ட்ரோலா வச்சுக்கணுங்க. மனதுல சில இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்படலாம். அதனால நல்ல தெளிவான சிந்தனையுடைய காரியங்களை மட்டும் செய்யுங்க. உங்க அனுபவம் வாய்ந்த காரியங்களை மட்டும் நீங்க செய்யுங்க. ஏன்னா குழப்பங்கள் மனதில் இருக்கும்போது எந்த காரியத்தை செய்தாலும் அதுல தேவையில்லாத சில இழுபறிகள் ஏற்படலாங்க. ஒரு காரியத்தை நீங்க ஆரம்பிச்சு செஞ்சு அது தவறானா அது திருத்தறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அனுபவம் வாய்ந்த வேலையை மட்டும் செய்யுங்க. மற்ற வேலையை நீங்க தள்ளி போறது நல்லதுங்க. நாளை புதன்கிழமை காலை 11 மணிக்கு சந்திராசிரமம் முழுமையாக முடிவடைந்து விடுகிறதுனால முக்கியமான சில காரியங்கள் அல்லது சில முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க நாளை காலை 11 மணிக்கு மேல செஞ்சுக்கலாங்க. புதன்கிழமை காலை 11 மணிக்கு மேல நீங்க செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக நீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. உங்க செயல்பாடுகள் இன்னைக்கு சின்ன சின்ன பதட்டமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படலாம். எந்த விதமான பதட்டமும் தேவையில்லை. உங்க அனுபவம் வாய்ந்த வேலையை மட்டும் செய்யுங்க. மற்ற வேலைகளை நீங்க தள்ளி போடுறது நல்லதுங்க. இன்றைய தினம் வியாபாரிகள் முதலீடுகள் செய்ய வேண்டாம். பண விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்றைய தினம் யாரை நம்பி பணத்தை கடனா கொடுக்கறது அல்லது தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இன்னைக்கு பண்ண வேண்டாங்க. வியாபாரிகள் ரொம்ப கவனமா இருக்கணும். பண விஷயத்துல அனைவருமே கவனமா இருக்கணும். நம்ம மீனராசி அன்பர்கள் அனைவருமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. யாரை நம்பியும் மிகப்பெரிய பணத்தை எல்லாம் நீங்க கொடுத்து வாங்குறதெல்லாம் செய்யாம இருக்கிறது இன்னைக்கு நல்லதுங்க. கடன் கொடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க கொடுக்க வேண்டாம். நாளை காலை 11 மணிக்கு மேல நீங்க கொடுக்கலாம். இன்றைய தினம் பொறுமையாக நீங்கள் உண்டு, உங்க வேலையில் உண்டு, உங்கள் பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சி மேற்கொள்ளுங்கள். சில பேர் நம்ப முடியாத ஆஃபர்லாம் பேர சொல்லி உங்ககிட்ட சில ஆஃபர் பத்தி சொல்லி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் நம்பிட்டு நீங்க பணத்தை முதலீடு பண்ண வேண்டாங்க. ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே. முதலீடு இன்றைய தினம் செய்வதில் கொஞ்சம் பொறுமை தேவை. இன்றைய தினம் மனதளவில் உங்களுக்கு தன்னம்பிக்கை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய, உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய எல்லா காரியத்திலையும் இன்னைக்கு ஈடுபடுங்க. அதன் மூலமாக உங்களது உள்ளம் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆறுதலாக இருக்கும். இன்றைய தினம் சொந்த பந்தங்கள் மத்தியில நீங்க அதிகமாக உரிமையில எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. நீங்களும் மற்றவங்க உங்க விஷயத்துல அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்ள அனுமதிக்க கூடாது. இந்த தினம் யாரை நம்பி ஜாமீன் கழுத்து போறது அல்லது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதிகள் கொடுக்கறதெல்லாம் இன்னைக்கு தவிர்ப்பது நல்லதுங்க. அதன் மூலமாக இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு அழகாக மாறுங்க. மேலும் இந்த தினம் கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியக்காரத்தனம் நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை எதிர்கொள்வதற்கு கோபம் என்பது ஒரு காரணியாக இருக்குங்க. அதை நீங்கள் தவிர்த்து விடுவது ரொம்ப முக்கியங்க. எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாதீங்க. நிதானித்து செயல்படுங்கள். பொறுமை காத்தால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகள் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு காரியங்களில் சின்ன சின்ன வெற்றிகள் பெறுவதன் மூலமாக தான் தன்னம்பிக்கை கொடுங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லா இடத்துக்கும் பொருந்துங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் நான் சொன்ன மாதிரி கூடுதல் பொறுமையாக இருக்கணுங்க. ஆனால் இன்றைய தினம் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. காதல் பூத்து உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பூந்தோட்டமான காதல் வாழ்க்கை இன்னைக்கு அமைந்தாலும் நீங்களும் அதை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. வார்த்தைகளை கவனமா இருக்கணும். உங்க மனக்குறந்த காதலருடன் தேவையில்லாத விஷயங்களை பேசுறது அல்லது உங்களை சீக்கிரட்டை ஏதாவது உளறி கொட்டுறதெல்லாம் நீங்க செய்யாம இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. இன்றைய தினம் உங்களுக்கு
மிகச்சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தான். அதை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். கோபம் வந்தால் அமைதியாக பொறுமையாக இருக்கிறதுக்கு தியானம், யோகா அல்லது இறை வழிபாடுகள், பிடித்த இஷ்டதை வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம். இந்த தினம் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் பெறக்கூடிய ஒரு நாள். இந்த தினம் உங்களுக்கு பெற்றோர் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. அதனால உங்களுக்கு நிதி பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினம் உங்களுடைய நகைச்சுவை உணர்வு மிகப்பெரிய சொத்துங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு அந்த நகைச்சுவை உணர்வை நீங்கள் பயன்படுத்துங்க. அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அலுவலக பணிகளில் சக அலுவலர்கள் மற்றும் மற்ற சில ஊழியர்களும் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில மன அழுத்தத்தை உருவாக்கலாம். அதனால கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக நிதானித்து செயல்படுங்கள். அவசரப்பட்டு கோவப்பட்டு வார்த்தைகளை கொட்டிடக்கூடாது. கனிவா அன்பா பேசுங்க எல்லாரு கூடயும். அப்படி பேச முடியாத சூழல் இருக்குது அப்படின்னா பொறுமையாக இருந்துறது ரொம்ப முக்கியங்க. உங்கள் சிந்தனைகளுக்கு நீங்கள் கடிவாளம் போடணும். தேவையில்லாத விஷயங்களை, நடக்காத விஷயங்களை நீங்கள் யோசித்து அதை நடந்த மாதிரி ஒரு பிரமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதெல்லாம் தவிர்த்து விட்டு உங்களுக்கு அனுபவம் வாய்ந்த வேலைகளை மட்டும் செய்து கொண்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலைகள் உண்டு என்று இருங்கள். இன்று தினம் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக் கொள்ள முடியுங்க. திருமண மாணவர்களுக்கு இன்று தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களை மகிழ்ச்சியை ஆழ்த்துவதற்கு அவரால் முடிஞ்ச உதவிகளை செய்வாருங்க. அவரை நீங்கள் மனக்காயப்படுத்தக்கூடாது. வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். ஸோ நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமாக மாறுங்க. இன்றைய தினம் ஒரு நாள் பொறுங்க. நாளை காலை 11 மணிக்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முழுமையாக முடிவடைந்து விடுகிறது. எனவே முக்கியமான சில பேச்சுவார்த்தைகள் அல்லது சுபகாரிய பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம், அல்லது முக்கியமான சில காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நாளை காலை 11 மணிக்கு மேலே நீங்கள் செய்கிறது நல்லதுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை நான் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கோல்டன் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 4 அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக ஆக்குறது நல்லது. அவசரப்பட்டு எந்த முதலீடும் செய்து மாட்டிக்க கூடாது. மேலும் உங்கள் செயல்பாடுகளில் சில விஷயங்களில் பதற்றம் படபடப்பு ஏற்படலாங்க. உங்கள் அனுபவம் வாய்ந்த வேலையை செய்யும் போது அது இருக்காதுங்கிறதுனால அனுபவம் வாய்ந்த வேலைகளை மட்டும் இன்னைக்கு முடிக்கிறதுக்கு முதல்ல முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். முக்கியமான காரியங்களை எழுதி வைத்துக்கொண்டு மறதி இல்லாமல் எல்லா காரியத்தையும் முடிக்கிறதுக்கு நீங்கள் டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணுறது நல்லதுங்க. திட்டமிட்டு செயலாற்றுங்கள். பொறுமை தேவை. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் காரணமாக புதுவித அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மற்ற உறவுகள் இடத்துல அதிகமான உரிமையை எடுத்துக்கொள்வதை நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து நீங்கள் செயல்படுங்கள். நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் தாமதமாக மாறலாங்க, இழுபறியாக மாறலாம். அதை நினைத்து நீங்கள் மன அழுத்தம் கொள்ள வேண்டாங்க. நீங்கள் 10 வேலையை செய்கிற இடத்துல 4 வேலையை முடித்தாலும் முழுமையாக தவறில்லாமல் முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் சேரும். உத்தியோகத்தில் நல்ல மாற்றமான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வர வேண்டிய பழைய வகைகள் இன்னைக்கு கொஞ்சம் வசூலாகிறதுல தாமதங்கள் ஏற்படலாம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.